ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ஆக்டிவ்ஸில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பரிதாபங்கள் சேனல்லேருந்து கல்யாண வீடு பாவங்கள் அந்த வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணிடலாம். ஓகே, சுதாகரன் டிராவிட் மாஸ்க் போடாமல் வந்திருக்காங்க. இப்போதான் மாஸ்க் போடாமல் வந்திருக்கு. சூப்பராக ஆடுறாங்க. வந்துட்டாரு அறிவு இருக்கா இல்லையா கோபி என்ன ஒரு மாப்பிட கல்யாணம் ஆக போறது உன் அக்கா கூட இப்படி ஆடலாமா? அவர் கூட பண்பாடு பாரம்பரியம் என்ன வருது? அது ஆசைப்பட்டு உங்களுக்கு அறிவு வேணா சார் தானே திங்கிறீங்க. அது டான்ஸ் ஆடுறது வேற லெவல்ல பேசுறாரு. அந்த பிள்ளை எங்க டான்ஸ் ஆட விட மாட்டேங்கிறீங்கன்னு கல்யாணம் ஆடலாமே ஆடிட்டு இருக்கு. எனக்கு ஒன்றும் சரியா பண்ணியாமா. என்ன லவ் மேரேஜ் இல்ல அரேஞ்ச் மேரேஜ் தானே? அவசியம் பண்ணி நீ கல்யாணம் பண்ணணுமா? இல்லப்பா, நீ ஆடுறது வந்து இன்னைக்கு ஆடுற மாதிரி தெரியல, பல வருடங்களா உங்களையோட ஆடுனவங்க ஆடுற இடந்துகிட்டு இப்படி எல்லாம் ஆட முடியும். ஒரு ஆட்டத்துக்காக துண்டு கட்டிட்டு போயிட்டு பாவண்டாடி கல்யாண வீடு பாவங்கள். ஓகே, போட்டோ எடுத்தமா கிஃப்ட கொடுத்தமா போய் சாப்பிட்டமா இல்லாம அப்படி டக்குன்னு உட்காந்து குரூப் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. எங்க ஏமா எங்கம்மா வாங்கம்மா போட்டோ எடுத்துரும் மேல போயிட்டு வந்தாவே சொந்தக்காரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்து வீட்டுக்கு போனா போதும் கையில பிடிக்க முடியாது. இவரு தான் கல்யாணத்தை நடத்துற மாதிரி போய் சாம்பார் கண்டே திட்டிட்டு தெரியறதா மை கோட்டை வச்சு எழுதுறதுமான் இருப்பாரு. எங்க இருக்காருன்னு தெரியலையே. எடுத்து வையா, அவர் கேட்கிறாரு பாரு. போட்டோ எடுத்துட்டு வரலாம் வாங்க. இருடா நிப்போம்டா. அப்புறம் என்னத்த போட்டோ நீங்க எடுங்க. நீங்கன்னா ஃபேமிலி போட்டோ நீங்க எடுங்கடா. என்ன ஏன்டா கேக்குறீங்க? வாங்கப்பா வந்தா போட்டோவுக்குள்ள நிக்க கூடாதா? என்னடா சின்ன பிள்ளைத்தனமா போட்டோ கிட்ட இருடா. ஒரு தலையில ஒரு விக் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எடுத்து வைப்பா. அத பாருடா. ஆளு தெரிஞ்சவங்க என்னன்னு பாக்குறது இல்லையா நீங்க? என்னப்பா நீங்க ஏன்டா போட்டோ உசர வாங்குறீங்க? இல்லைங்க நீங்க போல இங்க இருங்க. நான் தங்கச்சி போட்டோ காணாம போல சொல்றது இல்லையா? இந்த உனக்கு இருக்கா போட்டோ எடுக்கலாம் கூப்பிட்டோம்னா இங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்பா படிக்கிறாங்க. போங்க அங்க போறாங்க. இப்போ எங்க மூத்தவங்க எங்கடா போறீங்க? கல்யாண வீட்டுல எங்க தொலைஞ்சு போயிருங்க. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு போறீங்க கூப்பிடுறதுக்கு போராட வேண்டியதா இருக்கீங்க கூட. ஹலோ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. பக்கத்துல கடைக்கு எங்க போற? 2 நிமிஷம் தான் செய்முறை செய்யணும் எல்லாம் வாங்குறாங்க. செய்யவருக்கு ஆள் வர மாட்டாங்க. கடமையா கல்யாணத்துக்கு வந்தா போட்டோ எடுங்க. அப்படி சீக்கிரமா என்ன நீ மட்டும் நிக்கிற? அம்மா பேங்க அம்மா அப்பா அத்தை கூப்பிட்டாங்க. அம்மா போயிருச்சு. சாம்பார் கலையாச்சு. அப்பா கூட்டிட்டு போயிட்டாங்கடா. இல்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு கேட்க மாட்டேன். இப்பதான் கூட்டிட்டு இருந்தேன். போனா எல்லாம் இங்க இல்லைங்க. நாமே கூட்டுறேன். நானு நீ கூட்டுறியா? ஒரு நிமிஷம் போட்டோ எடுக்கிறதுக்கு ஆமா ஆமா நீ கெல்லு மாமா எங்கேயும் போன அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. எங்க அப்பா அப்பா கேப்பா ஐயோ எங்கம்மா அவன் எங்க பின்னாடியே சுத்துறேன். எங்க போனா? சமைக்கிற இடத்துக்கு வந்தேன். போங்க. அப்பா எங்க காணாம அவங்க இங்க வந்தா இவங்களை இங்க காணோம். தேடி போறேன்னு குடுத்து வைக்க வேண்டியதானே. யார தேடிட்டு போனா? பின்னாடியே ஒளிஞ்சு இருக்க. இரு நான் கூட்டிட்டு வரேன். காணா அப்பாவை காணா. அப்பா உன்னிட்டு இப்பதான்டா வந்தாரு. ஒரு நிமிஷம் செம காமெடி. அப்பா அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டாளா? பப்பா வருவாரு. என்னப்பா எங்கப்பா போன? எங்கேயுமா இங்க ஒரு நில்லுங்க. ஒன்றுதான் எங்க தங்க அவதான் அதுக்காக தொலைஞ்சு போயிட்டா. திருப்பி வருவா இருக்க. இரு நான் போய் தேடி எங்க போற நீ? வேற மாதிரி ஆயிரம் பாத்துக்க. செம காமெடி. அப்பா இங்கதான் இருக்காரு. அண்ணே போட்டோ எடுக்கணே. சாப்பிட போயிட்டாரு நம்மள போட்டோகிராஃபரு. சோழி முடிஞ்சு. போட்டோ வேணாம் முன்ன தம்பி. ஸோ வேறு லெவலில் வந்து
காமெடியாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. கூட்டத்தில் எல்லாருமே தொலைஞ்சு போயிடுறாங்க. அவங்க பின்னாடியே நின்றுட்டு அவங்கள தேடிட்டு இருக்க, அப்புறம் இவங்க வந்து அவங்கள தேடிட்டு இருக்க. ஸோ வந்து சூப்பராக வந்து எடுத்து வச்சுருக்காங்க. உண்மையாகவே நடக்கிறத வந்து சூப்பராக வந்து காமெடியாக கொண்டுட்டு போயிருக்காங்க. இவங்க தலையில் ஒரு விக்கை வச்சுக்கிட்டு ஸோ வேறு லெவலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ பார்ப்போம். முடிஞ்சு சரி மதுரைக்கு அக்கா வீட்டுல போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க கூப்பிடு. பயில எவனையுமே நான் பார்க்கவே இல்லையே. வாங்கப்பா எப்படி பாருங்க சாப்பிட்டீங்களா? மதுரையில போய் சீரி சனத்தில நீங்க தான் இறக்கிடுவோம்பா. நம்ம அக்கா வரக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். முதல்ல தூக்கணும், அந்த கட்டில தூக்குங்க. வாங்க வண்டியில ஏத்திடுவோம். ஆமா தூக்குங்க போங்கப்பா. நீங்க முன்னாடி வாங்கப்பா தூக்குங்கப்பா. தூக்கணும்பா. தூக்குப்பா. நீயும் போ. கட்டில் தூக்க வச்சிட்டாங்க. அப்படி தூக்குங்க. தூக்கு நல்லா கொடுத்து தூக்குப்பா. நீ வா தம்பி. மண்டே உள்ள விட்டு தூக்கு. அண்டை கொடுத்து தூக்குறீங்க நீங்க. வந்து தூக்கிட்டு தான் வருது. இந்த டேபிள் தூக்க 3 பேரா? என்ன இழந்தா இருப்பீங்க நீங்க எல்லாம்? நான் தூக்கிட்டு போறது எப்படி போங்கடா. என்னத்தான் நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி தூக்கணும். நாலு நீங்க ஐயா இப்படியே வாயிலேயே உருட்டிட்டு இருப்பேன். அல்ல அப்படி குட்டத்து தூக்குறோம்டா. கிடந்து விருதுநகர் வரைக்கும் தூக்கிட்டு போயிருக்கோம் நானும் உங்க மாமாவெல்லாம். இதை தூக்குறதுக்கு ஒரு இதா இருக்கு உங்களுக்கு. இது ஒரு பொய். வாங்கப்பா. டக்கு டக்கு நிக்கிறீங்க. போங்கப்பா. தூக்க சொல்றா. இந்த வீரம்லாம் ஒத்தையால தூக்குவேன் நான். தூக்குப்பா. தூக்கி எடு மண்டையில போட்டுட்டு போங்கடா. என்ன நீ என்னோட நிறுத்திக்க. நீ என்ன முறைக்கிறாய்? நீ தேவையில்லாம நீல கோச்சுக்கிட்டீங்களாப்பா? என்ன கோபப்படுறீங்களா? அவன மூஞ்சிய காமிக்கலாம்ல. நீ போ. ஃபீல் பண்றீங்கன்னு சொல்றேன். கேப்போம்டா. அம்மா இல்லாம நீ போய் தூக்கு ஆக்குறானு சும்மா சொல்லிட்டு இருக்க. நீ கையும் பிடிக்க மாட்டற, ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டற. என்ன வயசாயிருச்சுனா நான்லாம் உங்க காலத்துல தூக்கு எப்படி தூக்கிறேன் தெரியுமா? நீ பொய்யா சொல்லிட்டு கேட்டு பாரு எப்படி நின்னேன்னு கேளு. இப்படிதான் பல பெரிய ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. தெரியுமா? கேரு. இந்த டாடா ஏசிமே இம்புட்டு இருக்காது. அங்க இருக்கு ஹைட். அப்படி குடு தூக்கி விட்டான். தூக்கு என்ன செத்தவங்க மாதிரி இருக்கீங்களப்பா. ஒரு சிமெண்ட் மூடைய தலையில தூக்கி வச்சு அப்படி தூக்கி போட்டு போய்க்கிருந்தேன் நான்லாம். இதுதான் வேணும். இதுதான் வேணும். சூப்பர், வேற லெவல். ஸோ இந்த பெரிய ஆளுகளாம் வந்து பேச்சு தான், வேறு எதுவுமே வந்து கிடையாது. அதை தூக்கு இதை தூக்குன்னு அந்த காலத்தில் அது பண்ணேன் இது பண்ணேங்குவாங்க. ஆனால் வந்து ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சும்மா நம்மளை வேலை வாங்குறக்காக ஏதாச்சும் வந்து சொல்லிக்கிட்டு தலையிலே தூக்கி வச்சிட்டாங்க. இதுதான் கரெக்டான செயல். தூக்கி ஒரு நிமிஷத்துக்கு கொண்டு போக முடியாது. இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுனா வந்துடுவாங்க எல்லாருமே. இதுதான் ரியாலிட்டி. ஆள் வர மாட்டேங்குது. எல்லாம் எங்கடா போறீங்க? சொல்ல வேண்டியதானப்பா. டக்குனு போயிட்டு இந்த பழக்கம் வர ஆரம்பிச்சே நீ. அந்த இதுக்கு பந்திக்கு இருக்கிற ரோலிங் பேப்பர் போடா தீந்து போச்சு. டக்கு போடா கொஞ்சம் வராது பேப்பர். வெள்ளை கலரா இல்ல வேற கலர்ல வாங்கிட்டு ஏதோ ஒரு கலரை வாங்கிட்டு வா. சட்டை நல்லா இருக்கா? சட்டை நல்லா இருக்கு. கலர் கலரா சட்டை மட்டும் போடுறீங்களா? ஒரே மாதிரி சட்டை தைச்சு போடுறாங்க. வேற எங்கேயா போட முடியுமா சட்டைய? அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் ஃபேஷன். மாதிரி பூமருக்குலாம் புரியாது. நாங்கெல்லாம் ஃபேஷனாடா நாங்கெல்லாம். அதை எடுப்பா. ரோலிங் பேப்பர் வாங்க போனவே வர மாட்டேங்கிறான். என்னடா டேய் எங்கடா வாடா சீக்கிரம் வாடா. பேப்பர் உள்ள வச்சுடா போடா. பா என்னெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அது பேப்பர் நீ லேட் ஆகி போச்சானே அப்படியே இதுல இலைய போட்டு முடிச்சிட்டாங்க. ஃபோன் பண்ணி சொல்லி தான் வாங்காம வந்துருப்பேன்ல. அதை விடு. மிக்ஸி இதாகி போச்சு. மிக்ஸி மதியத்துக்கு வந்து அரைக்கிறேன். போய் டக்குன்னு அரைச்சிட்டு வந்துரு போ. எங்க போய் அரைக்க சொல்றீங்க? அரைக்க சொல்லிருக்கேன் போடா. எடுத்துடா. போட்டோக்கு நிக்க வேணாம். ஏடா போடா போடாங்கறே கேட்க போறேன்ப்பா. புது செட்டப்பா. ஓ பாக்குறாங்க. கல்யாணத்தை பாருங்கடா. அரசு வந்து போட்டியா? போட்டேன். எல்லாம் முடிச்சாச்சா? முடிச்சு. ஏய் கப்பு வாங்கிட்டடா. என்ன கப்பு? கப்பு நீ தண்ணி அடிக்கிற நான் கப்பா வாங்கிட்டு அந்த கப்புலடா. குடிக்கிற கப்பு. தண்ணி கப்பு. தண்ணி கப்பா. ஒரு 2 பண்டில் வாங்கிட்டு வா போ. ஏன் யார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொன்னதே இது பண்றாங்க. ஏய் இங்கடா தண்ணி இப்ப கல்யாணத்துக்கு வைப்பாங்கல தண்ணி கப்பு அது வேணும். எதுப்பா வாக்ஸ் கப்பா இல்ல பிளாஸ்டிக் கப்பாப்பா? 2 இருக்கு அதுல. ஆமா சின்ன கப்பு பாயசம். நான் ஒரு நிமிஷம் தான் கேக்குறேன் நான். அண்ணா நீங்க பெரிய கப்பே கொடுத்துருங்க. பெரிய கப்பு எதுக்கு சின்ன கப்பு கொடுக்குறேன். இது இல்லைங்குவாங்க, ரெண்டுமே இல்லைங்குவாங்க. என்னடா பாயசத்துக்கு கப்பா இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கா? அறிவு இருக்கா? பாயசம்னா சின்ன கப்பு
தானே சின்ன கப்பு சார் இந்தா ஏடா தண்ணி குடிய கப்புன்னா பாயாச கப்பு கொண்டு வந்து தெரியாடா எது சொன்னாலும் இது இங்க ரெண்டு வாங்கிட்டு வந்தியா நீ ஆமா காசோட அருமையே தெரிய மாட்டேங்குது வேஸ்ட் பண்றான் எல்லாத்தையுமே போ உள்ள போ தலையெழுத்து எல்லாம் ஊர்ல பிள்ளைகளாம் வந்து எது சொன்னாலுமே பூமராக்கள் குடிய கொண்டு போய் கடலை கொடுத்து வருது போடா வேற எதுவும் இல்ல வேற எதுவும் கிடையாது ஏடா ஃபேமிலி போட்டோ எடுக்க கூப்பிட்டு இருக்காங்க எங்க பொறுக்க போனேன் எங்க போன நீ கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இருக்க மாட்டேங்குதுடா யோ உனக்கு அவ்வளவுதான் மரியாதை அப்பான்னு பார்க்க மாட்டேன் என்ன நினைச்சுக்கிருக்க என்னடா காலையில இருந்து அரவை மிஷின் ஒர்க் ஆகலன்னு சொல்லி அரைக்கிறது எல்லாத்தையும் கையில கொடுத்து அரைச்சிட்டு வந்து அனுப்பிட்டோம் புது சட்டையோட போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து போய் ஜூஸை வாங்கிட்டு வா கிளாஸை வாங்கிட்டு வா ரோலிங் பேப்பர் வாங்கிட்டு வா வாங்கிட்டு வந்தேன் நம்ம வீட்டு கல்யாணத்தை நம்ம தானே வேலை செய்யணும் அப்புறம் போட்டோவுக்கு நிக்கல நினைவே திட்டு நீ போட்டோவுக்கு நிக்க தானே செய்யணும் நானும் நிக்கணும் நின்னுட்டு வரலையா அப்ப போயிட்டு நீ வேலை வெட்டி பார்த்தா தானே சும்மா தான் நிக்கிறா டிரைவர் இல்லையா ஆள் கேக்குறாங்க இந்த இருக்கா டிரைவர் என்ன வண்டி ஓட்டுது ஸோ சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் அவங்க மைனே வேலை வாங்கிட்டாங்க. ரோல் பேப்பரு கப்புக்கு வாங்குறது எல்லாமே அவரே வந்து பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தா ஃபோட்டோக்கு நிற்கல. ஸோ வேறு லெவல் சூப்பர் பயங்கரமாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. செம காமெடி. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துப்பீங்க வேறு லெவலில் வந்து காமெடியாக வந்து இருக்குது. ஸோ சூப்பராக வந்து கோபி சுதாகர் அண்ணன் மூணு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டிராவிட் அண்ணன் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் எப்படி காமெடியாக வந்து கொண்டு போகணுமோ சூப்பராக வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ செம காமெடியாக வந்து இருக்குது. எல்லாம் அப்படியே உண்மையாக நடக்கிறது ரியாலிட்டி அப்படியே வந்து ஃபன்னாக வந்து காமிச்சிருக்காங்க. உண்மையாகவே வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ எல்லா கல்யாணத்துலேயும் இப்படி தான் நடக்கிறத வந்து உண்மையாக வந்து காமெடியாக வந்து சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான ஆக்ஷன் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.